பட்ஜெட் தினத்தில் நிர்மலா சீதாராமன் எந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்பதைப் போல அவர் உடுத்தும் புடவைகளும் பெண்களின் கவனத்தை பெறுபவை. நிர்மலா அணிந்த பல சேலைகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது பீகாரின் பாரம்பரிய கலை வடிவமான மதுபானி கலைநுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வெள்ளை நிற புடவையை அணிந்திருந்தார். மீன் வடிவங்கள் பொறிக்கப்பட்ட சிவப்பு ரவிக்கை மற்றும் தங்க நிற பார்டர் கொண்ட அச்சேலை அனைவராலும் கவனிக்கப்பட்டது. இதனை 2021ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற துலாரி தேவி நிர்மலா சீதாராமனுக்கு பரிசாக வழங்கியதோடு பட்ஜெட் தினத்தன்று அதனை உடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. सीतारामन जी आयल छलखिन मिथिला चित्रकला स्थान तो ओही में भेंट में जे हुनका जे पेंटिंग छले अथी पर साड़ी पर जे हमरे बनायल छले हमरे साड़ी. 2019ஆம் ஆண்டில்தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தார். அப்போது இளஞ்சிவப்பு நிற மங்களகிரி பட்டுப்புடவையில் வருகை தந்தார். இந்த வகை புடவைகள் ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள மங்களகிரியில் நெசவு செய்யப்படுகின்றன. அதற்கு அடுத்த ஆண்டு நிர்மலா சீதாராமன் நீல நிற பார்டர் கொண்ட மஞ்சள் நிற பட்டுப்புடவை அணிந்திருந்தார். மஞ்சள் நிறம் செழிப்புடன் தொடர்பு கொண்டதால் அந்த ஆண்டின் பொருளாதாரம் செழிப்பானதாக இருக்கும் என்று அடையாளப்படுத்தி பேசப்பட்டது. தனது 3வது பட்ஜெட் தாக்கலின் போது தெலுங்கானாவின் பிரபல போச்சம்பள்ளி பட்டுப்புடவையை அணிந்திருந்தார். இந்தியாவின் பட்டு நகரத்தின் பாரம்பரியத்தை அடையாளப்படுத்தும் விதமாக வெள்ளை நிற டிசைன் மற்றும் தங்க பார்டர் கொண்ட எளிமையான சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் அச்சேலை இருந்தது. 2022ஆம் ஆண்டில் ஒடிசாவின் போம்காய் புடவையை நிர்மலா தேர்ந்தெடுத்திருந்தார். மிக எளிமையான மற்றும் மிருதுவான பழுப்பு நிற புடவை ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தைச் சேர்ந்த போம்காய் கிராமத்தின் கைத்தறியில் நெய்யப்பட்டதாகும். 2023ஆம் ஆண்டில் கருப்பு நிற பார்டர் மற்றும் தங்க நிற வேலைப்பாடு கொண்ட சிவப்பு பட்டுப்புடவையை அணிந்திருந்தார். இந்த புடவை கர்நாடகாவின் தார்வாட் பகுதியைச் சேர்ந்த கையால் நெய்யப்பட்ட இக்கத் வகையாகும். இந்த புடவையை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பரிசாக வழங்கியதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கலின் போது நீலம் மற்றும் வெளிர் நிறம் கலந்த டசார் புடவையில் வருகை புரிந்தார். புடவை முழுவதிலும் கிரீம் நிற காந்தா தையல் வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் திரிபுரா மாநிலங்களில் காந்தா புடவைகள் மிகவும் பிரபலமானவை. மோடி அரசின் 3வது பதவி காலத்தின் முதல் பட்ஜெட் தாக்கல் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்றது. அப்போது நிர்மலா சீதாராமன் பிரகாசமான மஜந்தா பார்டர் கொண்ட ஆஃப் ஒயிட் மங்களகிரி புடவையை அணிந்து வந்தார். ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் நெய்யப்படும் அந்த புடவை எளிமையான மற்றும் நேர்த்தியான வடிவமைப்பிற்கு பெயர் பெற்றது.